ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம போகிற கண்டென்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 25,200 எனக்கு ஏதோ வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னேன். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட் விழுந்ததே சும்மா வந்து டம்மிக்கு தான், எக்ஸ்பைரி கேமுக்காக தான். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் அந்த 25,300 புட்டாக இருக்கட்டும், 25,200 புட்டாக இருக்கட்டும், நேற்றே அதிகமாக எழுதி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட் ஒரு தடவையாவது அங்கே போகும்னு நான் சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு டவுனே ஆகலை. ஓகேங்களா, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகி 25,650 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தது. அகைன் வந்து ஒரு சின்ன வால்டாலிட்டி ஆஃப்டர் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருச்சு. சின்ஸ் வந்து மார்க்கெட் வந்து க்ரீன் அப்படின்னு சொன்னாலும் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 5% வந்து விழுந்திருந்தது. மார்க்கெட் என்னமோ 25,100க்கும் 25,400க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம் 125ன்னு சொல்லும்போது மேலே கீழே ஒரு 125 பாயிண்ட் தான் இருக்கும். ஓப்பனிங் மட்டும்தான் முக்கியங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆக தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது தாக்கம் இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓப்பனிங் கொஞ்சம் மேலே கீழே இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு மேலே போக தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடியும் போது டெரிவேட்டிவில் நியராக வந்து 155 ஸ்டாக் லாங் சைடும் 61 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடும் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நியராக வந்து லாங் சைடில் இருக்குது. அப்படின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடலோடைய மூமெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப லீனியராக காமாக தான் இருந்தது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் மார்க்கெட் கேப் அப் ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்கும் நேற்றே தெரிஞ்ச விஷயம். அப்படின்றதுனால பெருசாக விஷயம் இல்லை. 179 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம், அதுவும் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 பாயிண்ட் வந்து ஸ்பைக் ஆச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சின்னு சொல்லணும். 126 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு 126 பாயிண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. அப்படின்றதுனால அதுக்கேற்ற வால்டாலிட்டி நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். குறிப்பு ஒன்று, நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கோளாறு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எப்போவுமே மந்த்லி எக்ஸ்பைரி நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்றது தான் சொல்வேன். அண்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டிக்கு 22,550 அட் த மணியில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் சைட்லலாம் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக இருந்தது. நான் 25,200 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் இன்றைக்கே 2.5 கோடி கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தான் 1.5 கோடிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியராக வந்து ஒரு 90 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைஞ்சிருக்கு. சின்ஸ் 25,100 25,000 1 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. பட் கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இந்த மணியில் 25,000 கால் ஆப்ஷனில் ஏன் இங்கே ஒரு 55 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குன்னு தெரியல. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 25,100ல் ஒரு 40 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது, 25,200ல் ஒரு 97 லட்சமும் அண்ட் 300ல் வந்து 1 கோடி கான்ட்ராக்டும் இருக்குது. ஸோ ரொம்ப கிளவராக இருக்காங்க பாருங்கள். ஓடிஎம்மில் மூவ் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பெருசாக இது பண்ண முடியாதுன்னு பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதோட 25,500 தான். அதனால தான் சொல்கிறேன் மார்க்கெட் பை எனி சான்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தால் வேகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சொல்லிக்கலாம். ஸ்கியூ வந்து வால்டைலாக தாங்க இருக்குது. மேலே போனாலும் உதைக்குது, கீழே போனாலும் உதைக்குது. அப்படின்றதுனால ஓப்பனிங் தான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணலாம். மோஸ்ட்லி கன்சாலிடேட்டுக்கு வாய்ப்பு. பட் சின்ஸ் பார்க்கலாம், எந்த ஒரு எஸ்கலேஷன் பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணாத வரைக்கும் இது நடக்கும். ஏதாவது பெரிய விஷயம் நடந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கு. நேற்று வந்து செல் பண்ண மார்க்கெட்டில் யூஸ்வலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இறங்கும். பட் இன்றைக்கி ஏறி இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் ரோல் அவுட் ஆகிருக்கும் அப்படின்றது தான். ஸோ மந்த் எண்டில் இந்த மாதிரி ரோல் ஓவர் நடக்கிறது சகஜம்தான். ஸோ அதுவாக கூட இந்த ஒரு பாயிண்ட்ஸ் இருந்திருக்கலாம். நேற்று நெகட்டிவாக காட்டிட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னொன்று வந்து நான் நேற்று சொன்னது தான், மார்க்கெட் நேற்று இறங்குனது எக்ஸ்பைரி கேமுக்காக. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணதில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். எஸ் நண்பா, இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் மொதல் விஷயம் நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு 5% இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆகி பிலோ 13 கீழே வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் 126, சென்செக்ஸ்க்கு வந்து அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் வந்து 990 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கேற்ற வால்டிலிட்டி வந்து மார்க்கெட் இருக்கலாம். ஸ்கியூ வந்து
வால்டைல தாங்க இதுவரையும் இருக்குது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு சைடு சின்னதாக உடையும் போது கூட மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். அதுதான் ஓப்பனிங் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அது உடையும் போது மார்க்கெட் அந்த சைடு போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட எடுத்துக்கங்க. அது நல்லா உடையும் போது மார்க்கெட் அந்த சைடு வந்து டைரக்ஷன் பிடிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் மந்த் எண்ட் அப்படின்றதுனால இந்த டேட்டா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ மார்க்கெட் ஏறி இருக்குது, கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக ஏறி இருக்குது. இது லாங்காக இருக்க வாய்ப்பு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் 5னா எஸ் அஃப்கோர்ஸ் நாளைக்கு இது வந்து இது ஸ்பாட்டோட மர்ஜ் ஆகிடும். ஸோ கரெக்டு தான், ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் கரெக்ட் ஆக்சுவலாக. பட் லாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா லாங்காகவும் இதையும் எடுத்துக்கல முடியுது. 0.5% வந்து மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ இதுவுமே லாங்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஃப்யூச்சரை பொறுத்தவரையும் லாங் தான். எஸ் அஃப்கோர்ஸ் 155 ஸ்டாக் நம்ம லாங் பார்த்தோம்ல, அதோட ரிப்ளிகேஷன் கூட இதை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்க முடியும். பிசிஆரை பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, விச் இஸ் குட். நான் சொன்னது புட் ஆப்ஷன் செல் பண்ணுற விஷயம் ரொம்ப ஹெவியாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக டவுனுக்கு வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி நேற்று இருந்ததை விட ஸ்லைட்டாக கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரும் ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து 7:30 மணிக்கு ஃபெட்டோட சேர்மன் பவுல் வந்து பேசுகிறாப்புல. அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், அது வந்து ஒரு தாக்கத்தை மேபி ஏற்படுத்தலாம். அண்ட் நாளைக்கும் ஒரு ஃப்ளாட் டு ரேஞ்சு தாங்க இருக்க வாய்ப்பு ரொம்ப. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃப்ளாட் டு ரேஞ்சோ அண்ட் ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்கி புட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக மார்க்கெட்டில் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் ரோல் ஓவர் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃபார் ஜூலை மந்த்து. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு முடிஞ்சதும் வெள்ளிக்கிழமை பாருங்கள், கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நிஃப்டிலாம் ஏற வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது, அன்லஸ் எந்த ஒரு நியூஸ் வராத வரைக்கும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக கன்க்ளூஷனாக பார்க்கும்போது நான் கொஞ்சம் புல்லிஷாக தான் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் 25,200 தான் மெயின் பாயிண்ட்டு. அது இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. பார்க்கலாம், இந்த சப்போர்ட் உடையாத வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி வேறு அப்படின்றதுனால ரொம்ப வந்து உஷாராக இருக்க வேண்டிய நேரமும் கூட. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையை மார்க்கெட் ஒரு தடவை போய் ரீவிசிட் பண்ணணும்னு நினச்சா கூட சொல்கிறதுக்கு இல்லை. 300-400 பாயிண்ட் இறங்கிட்டு கூட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலாம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ஜெய் ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.